ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு DIY வால் ஹேங்கிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழைய கேலண்டர் எடுத்திருக்கேன். நம்ம இது வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வச்சு கூட செய்யலாம். அதை விட இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் இந்த கேலண்டர் அட்டையை வந்து எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்கா இந்த உடஞ்சி போன இந்த பாக்ஸை வந்து எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ஷீட் வந்து கிடைக்கும். அதை நம்ம இந்த கேலண்டரில் வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி வால் ஸ்டிக்கர்ஸ் வந்து எல்லா இதுலேயுமே விற்கிறாங்க ஆன்லைனில். நம்ம ஈஸியாக வாங்கலாம். விலையும் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். இப்போ அதை ஒட்டியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த பேஸ்கெட்டை பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த உடஞ்சி போனது ரெண்டாக வந்து நறுக்கிட்டு நல்லா வந்து லெவல் பண்ணிக்கிட்டேன். ஷேப்பாக நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஹாட் க்ளூ வச்சு நல்லா அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னாக்கா சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆயிரும். இப்போது அதே மாதிரி அதுக்கு மேலே இன்னொரு பேஸ்கெட்டையும் வந்து ஒட்டிக்க போகிறேன். இவ்வளோ நம்ம ஒட்டியாச்சு. பாருங்கள், இவ்வளோ சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. இதை நம்ம ஜன்னலில் மாட்டிக்கலாம், இல்லை நம்ம வந்து ஏகப்பட்ட திங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து விண்டோவில் மாட்டியிருக்கேன். விண்டோவில் மாட்டும்போது இந்த கிளாஸ் மிரர் வந்து உள்ள தெரியாத அளவுக்கு பார்த்துக்கும். நல்ல ஒரு ஸ்க்ரீன் மாதிரியும் ஆயிக்கும். அதுக்காக தான் நான் இப்படி ஒட்டியிருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு நூல் வச்சு கட்டியாச்சு. இப்போ நம்ம இதில் பார்த்திங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் தேவைப்படுற மாஸ்க்கு, சானிடைசர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து அதில் வச்சுக்கலாம். இப்போ அதுதான் நான் அதில் வைக்கிறேன். அப்புறம் கிளிப்ஸ்லாம் வந்து மேலே உள்ளதில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா துணி காயப்படும் போது எடுத்துக்கிறதுக்காக கரெக்டாக வந்து கிளிப்ஸ் அதில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சானிடைசர் வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம டோர்கிட்டேயே வச்சோம்னாக்கா நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கரெக்டாக நம்ம யூஸ் பண்ண கரெக்டாக இருக்கும். இதையே கொஞ்சம் அழகுபடுத்தலாம் அப்படின்ட்டு இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் வந்து அதில் மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு தொங்குற லீஃப் வச்சு ஒரு ஃப்ளவர் வாஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. மேலே வந்து ஒரு சின்ன ரோஸ் மாதிரி வச்சுருக்கேன். இது மாதிரி வச்சு பார்க்கும்போது அது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. ரொம்ப சூப்பராக ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.